அகில குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கார். அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானத்துவம்னு ஒரு குணம் சொல்லுவார்கள். அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற அடையாளம். எல்லா குற்றங்களுக்கும் நேர் எதிரா இருப்பார். ஒரு குற்றம் குறை இருக்காது. ஆண்டாள் பாசுரத்தில் குறையொன்றுமில்லாத கோவிந்தான்னு பாடலையா, குற்றமும் இல்லை குறையும் இல்லை. குற்றம் கூட பல பேர்கிட்ட இருக்காது. குறையில்லாத நம்ம யார் இருக்கும்? ஏதோ ஒரு குறை இருக்கும். உயரம் இருக்காது, அழகு இருக்காது, வெளுப்பா இருக்க மாட்டோம், கருப்பா இருக்க மாட்டோம், ஆபரணம் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஏதோ ஒரு குறை இல்லையா? அந்த குறையே பகவான் இடத்துல கிடையாது. அவரிடத்துல குற்றமும் கிடையாது, குறையும் கிடையாது. எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. பக்தி வர்றதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? கெட்டது இருக்கிறவரிடத்திலேயே கண்மூடித்தனமா பக்தி வருதே, அது ஒண்ணுமே இல்லாதவரிடத்துல பக்தி வருவது என்ன தொல்லை? தொல்லையே இல்லை. அவரை பத்தி என்னான்னு தெரிஞ்சுக்காததுதான் தொல்லை. அதை தெரிய தெரியத்தான் பக்தி வரும். ஆக ரெண்டு கட்டமும் பார்த்துடுங்க. நாம கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம குணங்கள் நல்ல குணமாகும். ஞானம், அவரை பத்தின ஞானத்தை வளர்த்துக்கத்தான் அது பக்தியில கொண்டு போய் விடும். அவரை பத்தின செய்தியே தெரியாதபடுத்தினால் எப்படி பக்தி வரும்? பக்தி உற்பத்தி விவிருத்தியத்தா விஸ்தீர்ணா தசமோதித்தான்னு அழகான ஒரு ஸ்லோகம். கீத 10வது அத்தியாயம். கண்ணன் எல்லாம் என் சொத்து தான், உலகமே என் சொத்து தான், ஹிமாச்சலம், ஸ்தாவரம், கங்கை, அது இது என்னென்ன உண்டோ மொத்தம் என் சொத்து, நீ என் சொத்து, எல்லாரும் என் சொத்து அப்படின்னு 10வது அத்தியாயத்துல சொல்றார். அங்க கேள்வி வந்தது, இவர் எதுக்கு சொத்து பட்டியல் படிக்கிறார்? இந்த நாட்டுல யார்கிட்ட கேட்டாலும் அதை மட்டும் வெளியிடவே மாட்டேங்கிறார். ஆனா கண்ணன் சொத்து பட்டியலை வெளியிட ஆரம்பிச்சார். அர்ஜுனன் கேட்டான், உன் சொத்து பட்டியல் என்னான்னு. கிட்டத்தட்ட இப்படி தலையில கை வச்சிருந்து கண்ணன் உட்கார்ந்துட்டான். கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்ட அர்ஜுனா, எதை என் சொத்து இல்லைன்னு சொல்லுவேன்? நீ ஏதோ சொத்தை சொல்லுன்னா எல்லாமே என் சொத்து, வாய் வலிக்க போறது. சரி, நாம இப்படி தலைகீழ சொல்லட்டுமா? என் சொத்து இல்லாதது எதுவும் இல்லை. ரொம்ப சுலபமா போச்சு. ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதிர் ஆத்மன சுபா ஹந்த. ஐயோ அர்ஜுனா, நீ கேட்டு விட்டாய், நான் பதில் கூறுகிறேன். இந்த ஜகத்தத்தனை என் சொத்து தான். உலகத்துக்கு படைப்பு காரணமாய், காப்பு காரணமாய், அழிப்புக்கும் காரணமாய், 3 காரணமாய் நானே இருக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை வந்தது. இது இத்தனை சொத்தோட சேர்த்து உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன்னா. அதுதான் 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காட்டினார். இந்த விஸ்வமே தனக்கு உருவமா இருக்கு. இது ஏன் காட்டணும்? அதை பார்க்கத்தான், ஓ நம்ம ரொம்ப பெரியவரை சார்ந்திருக்கோம், அவரிடத்துலதான் பக்தி வச்சிருக்கோம், யாரோ வாசல்ல போறவனை நான் பற்றல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வளர வேண்டாமா? ஞானம் பக்தியில கொண்டு போய் விடுறதுக்குங்கிறதுக்காக சொன்னேன். எத்தனைக்கெத்தனை பகவானை பத்தி தெரிந்து கொள்கிறோமோ, ஞானத்தை வளர்த்து கொள்கிறோமோ, அத்தனைக்கெத்தனை பக்தி வரும்.